மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா என் குருநாதரே, விநாயகப் பெருமானே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை பக்தரான ராணிப்பேட்டை பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் ஆற்றிலே ஆணும் பெண்ணும் வருவார் அதிசயம் காண்பார். கர்மசாமி, என் சகோதரியுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கால் ஒன்று வரலாம், 3 முறை கால் ஒன்று வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய சகோதரி கணவனோடு சேர்ந்து வாழ முடியாத வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாள். அவனுடைய மனம் அவளை ஏற்பதில் சில வஞ்சகமான குறநாதங்கள் இருக்கு. அந்த மன அலைகளை மாற்றி ஒன்றா வாழ வச்சு தந்தா போதுமா? ஆய் கால் ஒன்று வரலாம். இன்னும் 3 முறை நீ என்னையை சந்திக்க வேண்டியிருக்குப்பா. அவனுடைய மனதை நான் திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைச்சி செம்மையாக வாழ வச்சு தரேன். நல்லா. அதே ராணிப்பேட்டை எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மகன். என்னப்பா தொழில்? கால் ஒன்று வரலாம். தோள்கள் பதனிடும் சாலையா? இன்னும் 2 முறை கால் ஒன்று வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள முனீஸ்வரன், அங்காளம்மன் போன்ற தெய்வங்கள் அங்கே இருக்காங்களா? ஆமாம். 2.25 ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழிலில் கடன்பட்டு மனதை நடத்திக்கிட்டு இருக்க. அதனால் இந்த தொழில் நமக்கு தொடங்குமா அல்லது நம்மளை தெருவில் விட்டுருமா? இதுலேருந்து மீள முடியாத ஒரு துயரம் என்னையை தாக்கியிருக்க. இதுக்கு எனக்கு பண உதவி எங்கேயாவது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. ராணிப்பேட்டையா? உங்களுக்கு யாரெல்லாம் வந்திருக்கியா? உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். அதிலிருந்து அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தோல்வியை நீக்கி உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கிறான்டா. நல்லா இருமகனே, வெற்றி உண்டு. இந்தா மகிழ்ச்சி அடைவார். கணவன் மனைவி ராணிப்பேட்டை. நீங்கள் நான் எப்படி சொன்னேன்? தமிழ் தெரியாதாப்போ? இன்னும் 1 முறை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். முருகப்பெருமானுடைய உருவமும் பிரசாதமும் நிறைய இருக்குது. என் தங்கை காளியனுடைய எல்லை அந்த ஏரியாவில். என்னப்பா உண்மையா இல்லையா? இப்போ 13 மாதங்களாக உன் பிள்ளையை பற்றி உனக்கு ஒரு மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில் கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்குது. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு நான் வெளியே சொல்லாமல் வச்சுருக்கேன். நீ தப்பு.
வரலாம். பிள்ளைய உங்கள் மனத்துக்கு இஷ்டப்படி கட்டளையிட்டு கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? போதுங்களா? கொஞ்சம் கண்ணை முடிக்கா. நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், செம்மையாக கொண்டு வந்து சேர்க்குறேன்ப்பா. வா பக்கத்தில் வாம்மா, எட்டி வராத. இந்தா இனிமையாக இது நல்லா பணம் வந்துட்டோம்னா அவங்க கடன் இருந்தாச்சு, அவ்வளோதானே. அடுத்து அதே ராணிப்பேட்டை எல்லை கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஆஃப் ஒய்ஃப். குழந்தைய பற்றி கேட்டு வந்தவங்க யாரும் இருக்கீங்களா? வாங்க. குலதெய்வம் காளி கொண்டாடுவே. மாகாளியம்மன் காளியம்மன் எங்கே இருக்காங்களா? கரெக்டு. கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் தான் பொம்பளை பிள்ளை கூடன்னு உத்தரவு. யாரை நம்பி நான் பிறந்தேன்? வாங்க. திருமணத்துக்கு பின்பு உங்கள் ரெண்டூருடைய மனதிலும் நிறைந்த நிம்மதிகள் இல்லை. ஏண்டா இந்த வாழ்க்கை அமைஞ்சுதுங்கிறது மாதிரி சில சமயத்தில் மனக்குழப்பமும் துயர அறைகளும் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பெரியவங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் பக்குவப்படாமல் இருக்கிறதுனால தான் இந்த நிலைகள். அந்த கிரகங்கள்லாம் மாறி உங்களுக்கு குழந்தை கொடுக்கும்படி உத்தரவு. ஆனால் பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும். என்ன பேர் வைப்ப? மகாலட்சுமின்னு பேர் வச்சுட்டான். புண்ணியமாக இருப்பை மகளே. இந்தா தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். வேறு என்னடா வேணும் உனக்கு? வேலைக்கு போ. அதனால தான் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிய. பெரியவங்களால் காரணம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். மனத்தை அடைக்கி தரேன், வருமானத்தை தரேன். போயிட்டு வா, சேர்த்துடலாம். சந்தோஷமாக இருங்க. கேட்டாங்க கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வாழ்க மகனே. இந்த புண்ணியம் பெற்றிருப்பாய் அம்மா. வாழ்க, ஆனந்தமடைவாய். இந்த உனக்கு ரூபா வச்சுக்கா. சுவாமியே.